இதோட என்னன்னு சொன்னால் இந்த லைஃப் இன்சூரோட சேர்த்து இன்னொரு இன்சூரன்ஸ் செய்யலாம். அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு தொகைக்கு செய்கிற ஒன்றும் இருக்குது. இதை விட இன்னொன்று இருக்குது, ஏர் வேப் வின்ஃப்ளே ஹைட்னு சொல்லி ஒன்று இருக்காது. வந்து நீங்கள் ஒன்று இப்படி ஒரு வீடு செய்யும் பொழுது ஒரு வருத்தம் வந்தால் அந்த வருத்தத்தின் போது நீங்களால் வேலை செய்ய முடியாமல் போகும்பொழுது உங்களோட சம்பளங்கள் குறைய வர நேரத்தில் வந்து இப்படி ஒரு இன்சூரன்ஸை நீங்கள் இதுக்கு செய்து வைக்கலாம். அதோட என்னென்னு சொன்னால், இப்போ சில இடங்களில் வந்து சில பேர் வந்து இப்போ சில பேருக்கு வீடுகளில் வாங்கி கொடுத்து போட்டு வீடுகளில் வாங்கும்போது இப்படி இன்சூரன்ஸை செய்யும்போது அதில் ஒரு முக்கிய விடயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஃப்ராக போகணும். அதாவது வந்து அவங்க உங்களோட ஃபோமில் கேட்பாங்க, உங்களுக்கு என்னென்ன வருத்தம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன உண்பாலை நடந்தால் கூடாது, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். கொடுக்காமல் ஒன்று செய்யும்போது கன பிரச்சனை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியன்னு சொன்னால், ஒரு நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்திருக்கு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துன்னு சொன்னால், ஒரு அக்கா வந்து ஊர்லேருந்து வந்தவா, அந்த அக்கா ஏற்கனவே அங்கே நடந்த யுத்தத்தின் போது அவளுக்கு ஒரு அடிபாட்டு காயத்தில் வந்து அவளோட களத்துக்கிட்ட வந்து ஒரு சன்னம் ஆத்தோக்கு சூடு சம்பந்தமாக ஒரு சன்னம் நடந்தது. அதை சொல்லாமல் சில பேர் வந்து அந்த இன்சூரன்ஸ் கொடுத்துக்கணும். அது என்ன நடக்கும், அந்த வருத்தம் கூடி ஒரு நிலை வரும்பொழுது அவள் வந்து என்னால் வேலை செய்ய முடியாது. இன்சூரன்ஸை நாடும் போது இன்சூரன்ஸ் இருக்கும், ஓகே உங்களுக்கு என்ன வருத்தம் உண்டு எல்லாத்தையும் கொண்டு பண்ணி டாக்டர்கிட்ட அடித்து டாக்டர் விட்டு இவங்க என்ன வருத்தம் இதுன்னு பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே இந்த வருத்தம் இருப்பது தெரிய வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே நீங்கள் பிழையான தகவல் கொடுத்து தான் இந்த திரையா இன்சூரன்ஸ் செய்திருக்கீங்கன்னு சொல்லி ஒழியாக அதை விட்டு விலத்தி அவரோட இந்த பேமெண்ட்டையும் இல்லாமல் வச்சுருக்காங்க. அந்த பேமெண்ட் நடக்கும், அவங்க 65 வயசு இப்போ தான் அந்த கட்டிட பணத்தை மட்டும் கொடுப்பாங்க, வட்டி இல்லையா, அப்போ வந்து கொடுக்குற பணம். அப்போ நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த ஃபார்முலாவில் கேட்கும் அத்தனை விடயங்கள் என்னென்ன வருத்தம் இருக்குது என்ன இருக்குது அதில் சகல விடயம் நீங்கள் கொடுத்தாகும். கொடுக்காத பட்சத்தில் வந்து இப்படியான பிரச்சனை வரும். இது பல பேருக்கு நடந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்க பல பேர் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பல பேருக்கு நடந்த விடயம் என்னட்டையும் பல பேர் அடித்து கேட்டிருந்தவர்கள் இப்படியான விடயங்கள் பல இடங்களில் நடந்திருக்கு. சில ஒருத்தர் அடிச்சிருந்தார், அன்னை எனக்கு இல்லை வேறு நாளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, என்ன செய்யலாம், ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம்னா நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது பொய்யாதவர். ஆனால் அவர் சொல்கிறேன்னு சொன்னால் அது நான் கொடுக்கல, இந்த இன்சூரன்ஸை செய்தவர் தான் அதை பிள்ளையாட்சி கண்டு இப்படி வாக்குவாங்கள் இருக்குது. ஆகவே மக்கள் நீங்கள் செய்யும்போது முதலே இப்படியா விடயங்களை பார்த்து யோசித்து செய்வது உங்களுக்கு உங்களுடைய கடமை என்றுதான் உங்களுடைய இந்த பணங்களை வந்து நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயங்கள் வரும். மற்றது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், காப்புறுதியில் வந்து எப்பயும் ஒரு காப்புறுதி நீங்கள் செய்யும் பொழுது அது அந்த காப்புறுதியின் கடமை என்ன, உங்களுக்கு ஒரு ஆபத்தோ விபத்தோ ஒரு விஷயம் வரைக்க உங்களுக்கு அந்த காப்புறுதி வந்து காசு செலுத்துறதுக்கு தான் நாங்கள் காப்புறுதி செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது, நீங்கள் உண்மையான விஷயத்த சொல்லி காப்புறுதி செஞ்சால் மட்டும்தான் அந்த காப்புறுதியும் அவங்களால பே பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் உண்மையை சொல்லி செய்யாட்டிக்கு அவங்களும் பே பண்ண மாட்டாங்க. இல்லாட்டிக்கு எல்லாரும் காப்புறுதி செஞ்சு போட்டு காப்புறுதி நஷ்டத்துலாம் போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ இது வந்து என்ன சொல்கிறேன், 2 பேருக்கும் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரைக்க வந்து காப்புறுதி எங்களுக்கு உதவியாக இருக்குது, உங்களுக்கு ஒரு விதமான கஷ்டமும் இல்லாத நேரத்தில் வந்து ஓகே ஆனால் எங்கிட்ட ஒரு காப்புறுதி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியை தருது. அதுதான் அந்த விஷயத்துக்குரிய. இப்போ நாங்கள் காப்புறுதி செஞ்சிருக்காண்டி நாங்கள் காப்புறுதி எப்பயும் பாவிக்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன சொன்னால் இது ஒரு ஷூட்ஸ் என்ற உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தால், சப்போஸ் நடந்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் காப்புறுதி என்ற விஷயம் இருக்குது. மற்றது எப்பயும் ஒரு காப்புறுதி செய்ய அதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் இந்த காப்புறுதி இந்த விலை இருக்குது, இதுக்குள்ள உண்மையாக எல்லா விஷயம் அடங்கி இருக்குதா, ஏன் இந்த ஃபோம் நிரப்போணும், இந்த ஃபோமில் என்ன கேள்வி இருக்குது, எப்பயும் நீங்கள் வந்து ஓகே செய்கிறவங்க சரியாக தானே செய்கிறாங்கன்ட்டு இல்லாமல் நீங்களும் சில கேள்வியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோத்துக்கு விளக்கம் இருக்குதோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கும் வந்து இந்த காப்புறுதி என்ன மாதிரி செஞ்சுருக்குன்னு உங்களுக்கும் அதை பற்றிய விஷயம் தெரியும். மற்றது இப்போ எல்லா விதமான சிஸ்டங்களும் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு உதவிகளும் இருக்குது, பிள்ளைகள் இருக்கு, நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம். அப்படி உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இன்னொரு ஆட்கள்டையும் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும் பட்சத்தில் வந்து இன்னொருத்துல விசாரித்து போட்டு ஒரு இடத்துல கையெழுத்து வைங்க. ஏன்னா ஒரு சைன் நாங்கள் வைக்க அதுக்கு நாங்கள் ஆமோதிக்கிறோம்னு தான் போகிறோம். நாங்கள் கடைசியாக சொல்லல அது செஞ்சவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஆமோதிச்சு தான் சைன் வைக்கிறீங்க, உங்களோட சுய சிந்தனையில் நினச்சி தான் நீங்கள் சைன் வைக்கிறீங்க. அப்போ அவங்க வந்து உங்களெல்லாம் பிள்ளை சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான விடயம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி இன்னொரு விடயம் இருக்குன்னு சொன்னால் சில பேரை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் என்று சொன்னால் நீங்கள் கிரகம் காசில் விலை சொல்லப்படுகிறது இந்த கேள்வி. இப்போ சில வந்து ஒரு கிரகம் காசை செய்யணும்,
ஒரு கதைக்கு விசாரணை கிரகங்கள் செய்யலாம். பிறகு அந்த கிரகங்கள் காசு கூடிச்சது அதை மாற்றணும்னு சொல்லலை. அது எப்போ மாற்றலாம் என்ன செய்யலாம்னு இல்லாமல் அயன்ஃபாக்கா வந்து மாற்றிட்டு போயிடும். அது மாற்றிக்க என்ன நடக்கும் சொன்னால், இப்போ அவரை வந்து 300 ஃப்ராங்க் இருந்தால் ஜார ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்ளை செய்யணும் மிஞ்சி இருக்குது. சில பேர் வந்து சில பேர் சொல்லினா நான் வந்து சூசர்ஃபீஸரும் வந்து இங்கே கட்டுறேன் அங்கே கட்டுறேன் அப்படி கட்டுறேன் அப்படியா விடயங்களும் இங்கே கன்னடத்தில் வந்திருப்பேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுப்பேன். ஏனென்றால் டொப்பல் சேரும் வந்து தடை என்பது எனக்கு 2 இடத்துல நீங்கள் சேரும் வச்சுக்க தேவையில்லை. இப்போ அதை பற்றியான விளக்கத்தோடு உங்களுக்கு கொடுக்க முடியுமா? பேசிக் இன்சூரன்ஸ் வந்து 2 இடத்துல செஞ்சிருக்கேன் சொன்னால் அரசாங்க ரீதியாக வந்து எல்லாரும் சுவிசில்வாக எல்லாரும் வந்து செஞ்சிருக்கணும். அது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் செஞ்சிருக்கலாம். சூசாத் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் 2 இடத்துலையோ 3 இடத்துல கூட செஞ்சிருக்கலாம். சட்ட ரீதியாக வந்து செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து ஒரே விஷயம் இல்லை. குரூன்ஃபர் சீக்கிரம் வந்து நீங்கள் எந்த இன்சூரன்ஸில் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள அடங்கின விஷயங்கள் வந்து ஒரே தான். நீங்கள் கட்டுற பிரீமியமும் உங்களுக்கு கிடைக்கிற சர்வீஸும் தான் வித்தியாசப்படும் தவிர மற்றும்படி வந்து நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரே செலவத்தை நான் கட்ட போயிடும். இப்போ இவே கட்டினம் அவை கட்டினம்ன்றது வந்து இல்லை. அது சூசாட்ஸில் தான் சில வந்து வேறுபாடுகள் வந்து உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது தவிர குரூன்ஃபர் சீக்கிரங்களும் இல்லை. மற்றது முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரு பாலிசி வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறீங்கன்னா 1 வருஷ கான்ட்ராக்ட் சரிங்களா, 3 வருஷ கான்ட்ராக்ட் சரிங்க, 5 வருஷ கான்ட்ராக்ட் சரிங்கன்னா அதை முதல் நீங்கள் பாருங்கள். அது வந்து உங்களோட ஆஃபேட்டிலே இருக்கும். அதே நேரம் ஆஃபேட்டில் இல்லாட்டிக்கும் நீங்கள் வந்து சைன் வச்சு உங்களுக்கு ஒரு கொப்பி அனுப்புவாங்க. அந்த கொப்பி அனுப்பி வைக்க உங்களுக்கு 2 கிழமை டைம் இருக்குது. ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் உடனடியாக அதை வந்து சொல்லி மாற்றுறதுக்கு 2 கிழமைக்கு பிறகு நீங்கள் ஒரு விதமான நடவடிக்கை எடுக்காட்டிக்கு ஓகே நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். பாலிசி வந்த அப்புறம் உங்களுக்கு பாலிசிலையும் தெரியும் உங்களோட கான்ட்ராக்ட் டைம் லைன் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது. அப்போ உங்களுக்கு 2028 வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முதல் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் மாற்றுறது ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. அது முடியாதுன்னா சில விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பிரீமியம் வந்து கூடி குறைஞ்சால் அந்த நேரத்தில் வந்து கான்ட்ராக்டை நார்மலாக அவசர ஓட்டுநர் சொல்றது நார்மல் பீரியட்டை விட முன்கூட்டியே நீங்கள் வெளியேறலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க 3 வருஷத்துக்கு இந்த பிரீமியம்லாம் இருக்கு. அப்போ பிரீமியம் மாறிக்க அப்போ நீங்கள் வந்து சொல்றீங்க இல்லை நான் அப்போ மாறுறேன்னு சொன்னால் நாங்கள் செஞ்ச கான்ட்ராக்ட் அப்படி இல்லையாண்டு. அதுவும் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ 5 ப்ராடக்ட் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிங்க, அதில் ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் கூடுதல் குறையுதுன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் மாற்றலாம். எல்லா ப்ராடக்ட்டும் ஒரேடியாக ஆட்டோமேட்டிக்காக மாற்றலாம். அதுலேயும் வந்து சில நேரங்களில் வந்து நினைக்கிறவே வந்து ஒரு ப்ராடக்ட் கூடி இருக்கு தானே அப்போ நான் எல்லாத்தையும் குண்டிங்கும் பண்ணலாம்னு யோசிக்கிறவே அது செய்ய முடியாது. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் செய்யலாம். எல்லா ப்ராடக்ட்லேயும் இல்லை மாற்றம் வந்தால் நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை செய்யலாம். அது ஒரு முக்கியமான விடயம். 2 இடத்துல வந்து இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னால் நான் சூசாட்ஸில் மட்டும்தான் அதை வச்சிருக்கலாம். மற்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போ தனியாக விலையில மட்டும் பார்க்காதீங்க. அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள என்ன அடங்கி இருக்கு, உங்களுக்கு தேவையான விஷயம் இருக்குதா. ஏன்னா சூசாட்ஸ்ன்றது வந்து ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. சூசாட்ஸுக்கு வார்த்தை என்ன, பேசிக் இன்சூரன்ஸில் இல்லாததை நீங்கள் சூசாட்ஸ்ல மேலதிகமாக நீங்கள் இன்னொரு இன்சூரன்ஸ் மூலமாக வந்து சரிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் அதை எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு குடை வச்சிருக்கீங்க, அந்த குடைக்குள்ள வந்து ஓட்டையல் இருக்குது. அதுதான் குரூன்ஃபர் சீக்கிரம். ஒவ்வொரு ஓட்டையும் நீங்கள் ஒரு சூசாட்ஸ் பேக்கேஜோடு நீங்கள் வந்து அந்த ஓட்டையை வந்து நிரப்புறீங்க. ஆனால் ஃபுல்லாக எல்லா ஓட்டையும் உங்களால் வந்து நிரப்ப முடியாது. ஏன்னா ஒரு விதமான இன்சூரன்ஸும் இல்லை, எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸோட நீங்கள் ஒரு ரிஸ்கில் வந்து நீங்கள் வந்து அடைக்க முடியும் தர எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து அடைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. அப்போ உங்களுக்கு முக்கியமாக தெரியணும், ஓகே இந்த ப்ராடக்ட்னா 5 ரூபாண்டா அதுக்குள்ளே என்ன அடங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு விதமான பிரயோசனம் இல்லாத ப்ராடக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை கட்டுறதுலேயும் பிரயோசனம் இல்லை. அப்போ 50 ரூபா ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னால் அப்போ அதுக்குள்ளே ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்கும். அப்போ அதே நேரத்தில் இப்போ ஃபிட்னஸ்ன்றா இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை கண்ணாடியோ இப்போ சில பேர் வந்து 30 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும், இங்கே 50 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இவங்க வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கண்ணாடிக்கு பே பண்ணுவாங்க, அவங்க வந்து 1 வருஷம் பே பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க மாதத்தில் கட்டுற அமௌண்ட்டும் வந்து கூடியா இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே செலவழிக்கணும் எங்கே மிச்சம் பிடிக்கணும்ன்றதையும் உங்களுக்கு அதை வடிவாக கணக்கு பண்ணுங்க. அந்த மேலதிகமான டைம் போய்க்கு இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடக்க அது பெருசாக தெரியாது. பெரிய விஷயங்களாக நடக்க பெரிய பில்லில் வர விஷயங்கள் நடக்க உங்களுக்கு ஒழுங்கான இன்சூரன்ஸ் இல்லாட்டிக்கு அதெல்லாம் நீங்கள் இன்சூரன்ஸ் செஞ்சு வச்சும் கடைசியில் உங்களோட கையெல்லாம் வர மாதிரி வரும். இப்போ இன்னொரு விடயம் என்று சொன்னால், இப்போ பிரிபாத்கடி பிறாக்கள் இருக்கிறது வந்து நான் சமதாக செய்கிறோம்னால் இதில் வந்து சில நாங்கள் வங்கிக்கு எடுக்க போகிறோம் கொள்ள போகிறோம். சில வேலை அந்த வங்கி கடனில் வந்து ஒரு ஆள் இறந்தால் என்ன நடக்கும் செய்யலாம். நார்மலாக வந்து ஒரு இறப்புக்கு பிறகு நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரு இறப்புக்கு பிறகு வந்து இயற்கை மைன்ஷாஃப்ட்னு சொல்லி அரசாங்கத்துக்கு இறப்பு தெரிஞ்ச உடனே இயற்கை மைன்ஷாஃப்ட் வந்து வரும். இன்றைக்கு
யார் இந்த அடுத்தவங்களோட சொத்துக்கு வாரிசு, அந்த அந்த சொத்துக்கு வாரிசு யார், அந்த சொத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க வாரிசாண்டு. அப்போ நீங்கள் ஓம்னு சொல்லி அதுக்கு ஆமோதிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இறந்தவன்ற சொத்துக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடைக்குதோ அதே நேரத்தில் அவைக்கு கடன்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், கட்டாத பில்லு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் உங்களோட பொறுப்புக்குள்ளே தான் வரும். நார்மலாக வந்து இப்படித்தான் சட்டம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இறந்தவருக்கு 10,000 ரூபா பேங்க்ல காசாக இருக்குது, ஆனால் 20,000 ரூபா கடன் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் நான் சொத்தையும் எடுக்கையில் கடனையும் எடுக்கையிலேண்டு. அன்றைக்கு அவங்க அந்த 10,000 எடுத்து அந்த 20,000 கடன் அடைச்சி போட்டு மிச்சம் 10,000 வந்து கொங்கூர்ஸுக்கு போய் அந்த விஷயத்தை முடிச்சிருவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு 50,000 ரூபா பேங்க்ல இருக்கு, ஒரு 10,000 ரூபா கடன் இருக்குன்னு சொல்லிக்க அந்த 50,000 ரூபா காசு உங்களுக்கு கிடைக்குது, அந்த 10,000 ரூபா கடனும் கிடைக்குது. அப்போ நீங்கள் அந்த 50,000 10,000 கடன் அடைச்சி போட்டு உங்களுக்கு 40,000 மிஞ்சி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் லாபம் தான். அப்போ அது ஒரு முக்கியமான விடயம். அது வந்து அரசாங்க ரீதியாகவே அது வந்து ஏபிகே மைன்ஷாஃப்டில் வந்து அடங்கி. இதில் இன்னொரு விடயம் இருக்குது என்னென்றால், சில வங்கிகள் வந்து நீங்கள் வங்கி கடன் எடுக்கும்போது சில வங்கிகள் வந்து அவைக்குள்ளே ஒரு இன்சூரன்ஸ் கேள்விட்டியா அப்படியே இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். என்னென்னு சொன்னால் டோட்டல் தச்சலாக குண்டன் எடுக்கும் கிரெடிட் வந்து சிலவளை வந்து அவர் கொண்டு நடந்து அவர் இறந்தால் அந்த காசு கட்ட தேவையில்லை. அது என்ன மாதிரி சொன்னால், இப்போ நீங்கள் கிரெடிட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிற வருத்தம் இருக்குது, நான் இன்னொரு 10 மாதத்தில் நான் இல்லாமல் போயிடுவேன் சொன்னால் அப்படியே அதுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் போதைகள் அப்படியான விடயங்களில் நீங்கள் இருந்தால் கூட அதுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணாது. அதே போல் வந்து சில வேளையில் வந்து இப்போ நீங்கள் கிரெடிட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு சொத்துள்ள இல்லை, திடீரென்று ஒன்று நடக்குது, ஹார்ட் அட்டாக்ல வந்து நீங்கள் இல்லாமல் போனால் அந்த இன்சூரன்ஸ் வந்து வங்கிக்கு உங்களோட காசை பே பண்ணி நீங்கள் கட்ட தேவை. இது சில வங்கிகள் செய்து வைக்கிறார்கள். எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துடும் சொன்னால், ஒரு 5 வருடத்துக்கு முதல் வங்கியிலிருந்து தெளிவடைந்தாலும் இந்த குண்டன் என்னிடம் வந்து 40,000 ரூபாய் கிரெடிட் எடுத்தது, ஆனால் தங்களுக்கு போடுகளாக வந்திருக்கு, அவர் ஆள் இல்லை, அதாவது வந்து டெத் சர்டிஃபிகேட் தங்களுக்கு அனுப்பியிருக்காரு, ஆள் இல்லை. ஆனால் யாரோ ஒரு ஆள் இந்த கிரெடிட்டை கட்டுறான்னு சொல்லி எனக்கு போட்டுருந்தாங்க. அந்த நம்பரை இருந்து என்னோட கேட்க சொல்லி நான் அந்த நம்பருக்கு எடுத்து டெலிஃபோன் பண்ணி இருந்தபோது அவருடைய ஒய்ஃப் அந்த டெலிஃபோன் எடுத்திருந்தா எடுத்தாங்கனாக்கா, இப்படி நீங்கள் அவர் கிரெடிட் எடுத்திருந்தார், அவர் இப்போ இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், யாரோ காட்டியிருந்தார் அவர் சொல்லியிருந்தாங்க. அந்த கிரெடிட் வந்து அவருடைய மச்சானுக்கு தான் அந்த கிரெடிட் எடுத்து கொடுத்தது, அவர் இல்லாதது அவர் கட்டி கொண்டிருக்கார். அப்போ நான் சொல்லி நீங்கள் அவரை சொல்லுங்கள், இனி அவர் கட்ட தேவை என்றால் வங்கி எனக்கு அறிவித்திருக்கு, அவருக்கு வந்து டோட்டல் ஸ்பாட் வந்து விட்டார், அதனால் கட்டுது. அது காரணம்னா அந்த வங்கி வந்து தங்களுக்குள்ளேயே இப்படி டோட்டல் ஸ்பாட் சொல்லி செய்து வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படியான விடயங்கள் இங்கே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. சில இடங்களில் கிரெடிட் எடுத்து 3 மாதத்துலேயும் இல்லாமல் போடவே இருக்கிறார்கள். அந்த இன்சூரன்ஸ் வந்து அதை உள்வாங்கி நீங்கள் பே பண்ண வேண்டிய தேவையில்லைன விடயங்களும் இங்கே இருக்குது. மற்றும் எங்களோட மக்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறீங்க? இப்போ சில விட நீங்கள் சொல்லியிருந்தீங்க சொத்தில் வச்சிக்கணும், சொத்தில் பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்குது, இப்படியான விடயங்கள் தானே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பல குடும்பங்கள் வந்து வீட்டுக்குள் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு பிஸியான லைஃபுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலமை ஹஸ்பண்டுக்கு வேலை, இரவு ஒய்ஃபுக்கு வேலை, இல்லாட்டிக்கு ஷிப்மெண்ட் வேலை. இன்றைக்கு சில நேரங்கள் வந்து கிழமை நாட்களில் வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் காண முடியாத சூழ்நிலைகள் கூட இருக்காங்க. 2 பேரும் வேலை செய்கிறது, பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயினோம், பிள்ளைகளோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கே வீட்டில் என்ன நடக்குது, உழைப்புன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருப்பதால் வந்து வீட்டில் கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. இந்த கதைக்காமல் போகிறதால வீட்டுக்குள்ளேயும் வந்து பிரச்சனைகளும் உருவாகுது. அதே நேரங்களில் வந்து ஒரு ஆள் வந்து தான் பொறுப்படுத்து இந்த பில்லுகள் கட்டுறதுல இருந்து இல்லாட்டிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைகளை செய்கிறதுல ஒரு ஆள், குடும்பத்தில் ஒரு ஆள் பொறுப்படுத்த, மற்றவருக்கு அதை பற்றி ஒரு விதமான விஷயங்களும் தெரியாத பட்சத்தில் வந்து என்ன இருக்குது, என்ன கடன் இருக்குது, இங்கே கொடுத்துருக்குது, என்ன காசு சேர்ந்துருக்குன்ற ஒரு விதமான இதுகளும் தெரியாது இருக்கும் பொழுதில் ஒரு இறப்பு வரும் பொழுது அந்த இப்போ ஒரு இறப்பு வரும் பொழுது வந்து என்ன இருக்குது இல்லை என்று அடுத்தவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து வைஃப் ஹஸ்பண்டுக்கும் தெரியாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாமல் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு சில நேரம் வந்து வீணாக போகலாம். அது யாருக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது இருக்கும் பட்சத்தில் என்ன சொன்னால், நீங்கள் வந்து டெஸ்டமெண்ட் எழுதி வச்சுருந்தா அது வந்து பிள்ளைகளுக்கோ இல்லை வைஃபுக்கோ நான் எழுதி வச்சிருக்கிறேன் என்று சொல்லிக்க ஓகே, அது உங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது.
ஆனால் நீங்கள் டெஸ்டமெண்ட்டும் எழுதையில வைஃப் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சேர்த்து வச்சிருக்க தெரியலைன்னு சொல்லிக்க, இல்லை நீங்கள் காசு வெளியால் கொடுத்து வச்சிருக்கலாம், ஒரு நண்பருக்கு கடனாக கொடுத்து வச்சிருக்கலாம், இல்லாட்டிக்கு நீங்கள் யார்கிட்டையும் கடன் எடுத்துக்கலாம்ன்றக்க என்ன நடக்க போகுது? ஒரு இறப்புக்கு பிறகு சில பேர் விட்டு வந்து சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் அவர் வந்து காசு வாங்கியிருக்கிறார், இல்லாட்டிக்கு என்ன சொன்னால் உங்களுக்கு அதை பற்றி தெரியாட்டிக்கு நீங்கள் வந்து அந்த காசில் கொடுக்க வேண்டி வரும். அதே நேரத்தில் இந்த இடத்துல காசு கொடுத்துருக்குண்டு உங்களுக்கு தெரியாட்டிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய காசும் இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ அதால் வந்து முக்கியமான தகவல்களை கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி கதையுங்க, காய்ச்சத்தான் உங்களுக்கு வந்து மற்றதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது, டெஸ்டமெண்ட் சொல்யூஷன் இருக்குது, அதை செய்யுங்க. அதுவும் வந்து அதை நீங்கள் ஃப்ரீயாக செய்யணும்னு சொல்லி அதை செஞ்சுட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போனால் அதுக்கும் ரிஸ்க் இருக்குது. அது வந்து இப்போ குறைய காசுக்கு செய்யலாம், ஒத்தார் மூலம் செய்யலாம். அது வந்து கண்டிப்பாக கூட வீடு, காசு, நகை என்று சொல்லி பெரிய சொத்து இருக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதில் வந்து நன்மை கிடைக்கும். இந்த விடயம் வந்து என்னென்னு சொன்னால், இது நாங்கள் எல்லாருக்கும் இல்லை அப்படிதான் இல்லை, சில குடும்பங்களில் பிள்ளைகளோட கதைப்பதும் மனைவியோட கதைப்பது, பிள்ளையோட கதைப்பது அவருக்குன்னு தெரிஞ்ச விடங்கள் சில குடும்பங்கள் நான் பார்த்துருப்பேன். பிள்ளைகளே எல்லாம் ஒத்து சில செய்கிற குடும்பங்களும் இங்கே இருக்குது. இது இல்லை நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கணவர் இடங்களில் வந்து பிள்ளைகளே அதை கொண்டு அப்பா அப்படி செய்யுங்க, அம்மா அப்படி செய்யுங்க அப்படி சொல்கிற விடயங்களும் இங்கே இருக்குது. சில இடங்களில் பிள்ளைகளோட கேட்டால் ஒன்று தனியும் இல்லை, ஒன்று செய்யணும் இல்லை, ஒரு உதவி கேட்டால் சல்லடு வெளியினம் பேசினோம் கொள்ளினோம் அப்படின்னு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப ஏன்னு சொன்னால் அது எங்களோட கையிலான் அந்த விடயங்கள் பிள்ளைகள் நாங்கள் எப்படி கொண்டு நடத்துவது, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் என்ன முறையில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும் என்ற விடயமும் எங்கள்கிட்ட தான் இருக்குது. அவர்களை மீண்டும் நாங்கள் இன்னொரு நல்ல ஒரு விடயத்தில் அடுத்த விஷயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.